இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்கள் மத்தியிலே வந்து செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தர் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ரோமர் பகுதியை எடுத்து படிப்போம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அப்போ துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, ஒரு நாள் வந்து என் வாழ்க்கையில இந்த வசனத்தை வந்து எத்தனை நேரமோ நான் அந்த பகுதியெல்லாம் பைபிளை படிச்சிருக்கிறேன், முடிச்சிருக்கிறேன். ஆனாலும் ஒரு நாள் இந்த பகுதி எடுத்து நான் வாசித்துட்டு இருக்கும் பொழுது இந்த உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே ஒரு ஆவியானவர் இன்னும் கொஞ்சம் வாசிக்கும்படியாக ஒரு ஏவுதலை பெற்றேன். திரும்ப திரும்ப அந்த வசனத்தை நான் ஒரு 4-5 நேரம் படித்து பார்த்த பிறகுதான் எனக்கு ஆண்டவர் சில காரியத்தை எனக்கு உணர்த்தினார். அதுலேருந்து நான் என்னையே அர்ப்பணித்து என்னை கொஞ்சம் மாற்றிக்கொண்டேன். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பார்க்கிறோம், துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரையும் அருமையாக படைச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த உடலை சிலர் பேணுறாங்க, அதிகமா பேணுறாங்க. அது இன்னொரு அர்த்தம் பார்க்க போனா, அவங்க பண்ற பேணுவலை பார்க்கும்போது ஏதோ தேவனுடைய படைப்புல குறைவு இருந்த மாதிரி சுட்டி காட்டுறது போல இருக்கு இல்லையா? அப்படித்தானே? உடலை பேணுறாங்க. எப்படி பேணுறாங்க? இன்றைய காலத்துல அநேகரை பார்க்கிறோம். அது ஒரு வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், அல்லது திருமணமான பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், பெண் பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், யாரை பார்த்தாலுமே அதிகமாக தன்னுடைய சரீரத்துக்கு அலங்கரிப்பு அதிகமா கொடுக்கறாங்க. இது என்னதான்? இது மற்றவங்க பார்வைக்கு இச்சையாக இருக்குது. அப்ப அவங்க அந்த இச்சையில அவங்களும் பார்த்து திரும்ப வீட்டுல போய் அவங்க அதே மாடலை கை கொள்றாங்க. அவங்க அதே மாடலை கை கொண்டு அவங்களும் என்ன செய்யறாங்க? இச்சையில விழுறாங்க. அப்படி பார்க்க போனா, இப்போ ஒரு பெண்களை குறிச்சு பார்க்க போனா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, பாதை அதாவது பாதை இங்கிருந்து போய் இங்கிருந்து போய் இங்கிருந்து போய் அப்படி ஒவ்வொரு இடமா போகுது. தலையில திடீர்னு பார்த்தா வீங்குன மாதிரி ஒரு மாடல்ல ஹேர் பின்களை வச்சு குத்தி, அப்படி ஒரு வீண் அலங்கரிப்பு. அதெல்லாம் வீண் அலங்கரிப்பு தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் வேதத்துல. அதே போல அலங்கரிக்கிறாங்க. அவங்களுக்கு பார்க்க இன்னும் நல்லா இருக்கணும். அப்ப இன்னும் முகத்துக்கு அழகு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அழகுட்டி அழகு பார்க்காங்க. சரி, ஒரு காலத்துல பெண்கள் தான் அப்படி செய்வாங்கன்னு பார்த்தா, இந்த காலத்துல ஆண்கள் கூட தனியா பியூட்டி பார்லர் ஆண்களுக்குன்னே வந்துட்டு பாருங்க. அவங்க வெட்டுற ஸ்டைலும் முடிய பாத்தீங்கன்னா இங்க அறவே இல்லை, மேல ஒரு தொப்பியை கொண்டு வச்சது போல ரொம்ப அலங்கோலமா இருக்கு. அவங்க அழகா இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆனா அலங்கோலமா இருக்கு. பிள்ளைகளே, அது மட்டும் இல்ல, உலகத்தான் தான் இப்படி செய்யறான்னு பார்த்தா, கிறிஸ்துவ உடையவர்களும் தேவாலயத்துக்கு போறவங்களும் சபைகளுக்கு போறவங்களும் கூட இந்த காலத்துல என்ன செய்யறாங்கன்னா, தங்களை தாங்களே அலங்கரித்து கொள்கிறோம் என்று சொல்லி இப்படி அசிங்கமாக, அதாவது ஒரு ட்ரெஸ் போடுறதுனாலும் சரிதான், அலங்கரிப்புனாலும் சரி, எல்லாவற்றிலையும் அவங்க வந்து இச்சைக்கு இடமாக தங்களை அலங்கரித்து கொள்கிறார்கள். இப்படி இச்சைக்கு இடமாக அலங்கரித்து கொண்ட இருக்கிற பிள்ளைகளிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய முடியாது? தரிக்கப்பட மாட்டார். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. அப்போ ஒரு அளவோட எதை செய்யலாம்? அளவுக்கு மீறினா அது துர் இச்சை. மற்றவங்களையும் நீனும் இச்சையில விழுந்து மற்றவங்களையும் இச்சையில விழ தட்டுது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப பாக்குறோம், நம்ம வேதாமத்துல 1 பேதுரு பாக்குறோம். அதுல ஒரு 3ஆம் அதிகாரத்தை நம்ம படிச்சு பார்த்தாக்கி, அதாவது மயிரை பின்னி பொன் ஆபரணங்களாய் அணிந்து இப்படிப்பட்ட வசனங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதானே? இதுலயும் இருக்குது. இன்னும் தீமோத்தி பகுதியில கூட நம்ம பார்க்கிறோம். அதாவது வேண்டிய வஸ்திரம், தகுதியான வஸ்திரத்தை தரித்து அப்படின்னு இருக்கும். தகுதியான வஸ்திரம்னா என்னது? அதுக்காக நீங்க வஸ்திரமே நீங்க போட வேண்டாம்னு சொல்லல. தகுதியான வஸ்திரம் தரிக்கலாம். அதை வந்து சேரியில அப்படி இப்படி இங்க அப்படிலாம் இல்லாதபடிக்கு தகுதியான வஸ்திரி, பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும். மயிரை பின்னுதலினால், மயிரா இருக்கா பின்னாமட்டா என்னச்சாவும் சிக்கு பிடிச்சிரும். அதனால பின்னுங்க, வேண்டான்னு சொல்லல. அதுக்கும் ஒரு தகுதி இருக்குது. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினால தங்களை அலங்கரிக்காதுங்க. அப்ப இன்னைக்கு அலங்கரிப்பு எல்லாம் உலகம் முழுவதும் எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்கு. தகுதிக்கு மீறினதா இருக்கு. அததான் தகுதிக்கு மீறினதை செய்யாம
தகுதியான வஸ்திரத்தினாலும் பெண்கள் என்ன செய்யணுமா, ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே. அப்போ தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன அலங்கரிப்பு இருக்குன்னு பின்பகுதியில அருமையா எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஸ்திரீகள் என்ன செய்றாங்க, அப்ப மேற்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, தகுதி இல்லாதது, அதெல்லாம் தேவ பக்திக்கு ஏதுவானது இல்ல. அதெல்லாம் நம்ம செய்தா கர்த்தரை இயேசுவை நம்ம தரித்து கொள்ள முடியாது. அதெல்லாம் வீண் அலங்கரிப்பு, உங்களுக்கு அது வேண்டாம். இன்னும் சில பெண்களை பாத்தீங்கன்னா புருஷன் மீது அதிகாரம் செலுத்துறது, வீட்டிலே நான் தான் இதுன்னு மாதிரி. ஆனா வேதம் சொல்றது முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள்னு பாக்குறோம், அப்படித்தானே? அது மாதிரி அடங்கி இருக்கணும். புருஷனுக்கு பெண் மனைவி ஆனாலும் என்னைக்கு என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். வஞ்சிக்கப்பட்டது ஸ்திரீயானவள் தான், அதனால இந்த கட்டளை அடங்கி இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அதனால இவங்க என்ன செய்யக்கூடாது, யோசித்து பார்க்கணும். நற்கிரிகளினாலும் தேவ பக்தி உள்ளவர்களாக என்ன செய்யணுமா, தங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சாதாரண ஒரு ஆட்கள் பார்த்தாலே தெரியும், அந்த ரொம்ப அலங்கரிப்பு இருக்கவங்க எவ்வளவு, அவங்க அந்த முகத்தின் சொல்லுங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன மாதிரி அந்த அலங்கரிப்பிலே பார்த்துக்கலாம் இவங்க தேவ பக்தியில எப்படி இருப்பாங்க, அவங்களோட பேச்சு அதுல பார்க்கலாம் இவங்க எப்படி இருப்பாங்க. அதே போல தேவ பக்தி உள்ளவர்கள்ட்ட நற்கிரிகளை கண்டு, அவங்களோட சாந்தமான குணத்தை கண்டு, அவங்களோட பொறுமையான குணத்தை கண்டு இது தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷி என்று சொல்லி நம்ம கண்டு கொள்ளலாம். அதுதான் புருஷன் மேல என்ன செய்யக்கூடாது, உபதேசம் பண்ணக்கூடாது. ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இன்னைக்குள்ள பெண்கள்லாம் ரொம்ப உபதேசம் பண்றாங்க. அதே போல ஆண்களும் எப்படி நினைச்சணும், இருக்கிற விதமா தான் இருக்கணும். அவங்களுக்கும் நிறைய கட்டளைகள் இருக்கு, அது பிறப்பதில்லை. ஆனா இந்த சப்ஜெக்ட்க்கு அது வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன், சரியா? அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்கணும், துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்துக்கு எல்லா காரியமும் நான் எடுத்து சொன்னது போல இப்போ கர்த்தராகிய இயேசுவை தரித்து கொள்ளுங்கள். எப்படி தரித்து கொள்ளணும்னா எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளா இருக்கணும். பெண்கள் எப்படி இருக்கணும், எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாக இருக்கணும், நற்கிரியை செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய காரியங்கள் இந்த இடத்துல தீமோத்தி பகுதியில பாக்குறோம். அதே போல பேதுருல பாக்குறோம் பெண்களை குறித்து. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு நம்ம இப்படி இப்படி அலங்கரிப்பு என்னது கிடைக்கும், நமக்கு ஒண்ணுமே இல்லை. தேவன் நம்மோட கூட இருந்தாதான் எல்லா மகிமையும் நமக்கு. இல்லைன்னா ஒரு நாள் நமக்கு அழிவுதான். கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல, கொஞ்சம் கிடைக்கப்பட்ட இந்த காலத்துல அருமையான சகோதர சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுக்கும் சொல்லுதேன், பெண்களும் ஆண்களும் கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளும்போது நம்ம நடைய நம்ம என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். முக்கியமா நம்ம இன்னைக்கு பாக்குறோம், சபைகளுக்கு போகிற பிள்ளைகள் ரொம்ப ஒரு முன்மாதிரியாகவே இல்லை. முன்மாதிரி இல்லாம உலகத்தை சபைக்குள்ள கொண்டு வராங்க. உலகத்தில் உள்ள நடவடிக்கைகள், உலகத்தில் உள்ள வார்த்தைகள், பேச்சுவார்த்தைகள், உலகத்தில் உள்ள அலங்கரிப்பு எல்லாத்தையும் கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறாங்க. இப்ப அங்க பரிசுத்தமா இருக்க பிள்ளைகள் இவங்களை பார்த்து, அப்போ இந்த சபைக்கு இப்படி எல்லாம் நடக்கலாம் போல நாமளும் இதே ஸ்டைலுக்கு. அப்போ நல்லா இருக்க பிள்ளைகளும் உங்களுடைய வீண் ஆடம்பரத்தை பார்த்து, உங்களுடைய வீண் துரிச்சிக்கிடமான அந்த பேணுதலை பார்த்து அவங்களும் என்ன செய்வாங்க, வீழ்ந்து விடுறாங்க. அவங்களும் என்ன செய்றாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க. பிசாசானவன் மிகவும் தந்திரசாலி. இப்படிதான் ஒவ்வொருத்தர் மூலமா தந்திரமாக வழி செய்வான். நல்ல வசனம் வாசிப்பாங்க, நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கும், வாலிப பிள்ளைகள் பாருங்க இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய உருவம், அதாவது மேற்பார்வை உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு அப்படியாக பேணுகிற விதமா இருக்கிறதுனால சொல்றேன், நீங்க தயவு செய்து இந்த காலகட்டம், கடைசி காலகட்டத்துல வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு நடைய காத்துக்கொண்டு ஸ்திரீயோ அல்லது ஆண்களோ யாரா இருந்தாலும் ஒழுக்கமாக கிரமமாக நமக்கு வேதம் கற்றுக் கொடுத்த பிரகாரமாக நம்ம என்ன செய்யணும், நம்ம உடலையும் பேணி கொள்ளாதபடி இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்யணும், தரித்து கொள்ளணும். நானும் இப்படிதான் ஒரு நாட்கள்ல இந்த வசனம் என்னோடு கூட பேசின நிமித்தம் அன்னையிலிருந்து நான் அதுக்கு முன்பதாக வித்தியாசமாக இருப்பேன். உலகத்தாரை போலதான் அநேக காரியத்துல ஸ்டைலிஷா இருப்பேன். ஆனா என்னைக்கு இந்த வசனம் எனக்கு பேசும்போது ஜீவனுள்ள வார்த்தை, தேவ வார்த்தை ஜீவன் இருக்கு, அன்னைக்குதான் உணர்ந்து திரும்ப திரும்ப ஆண்டவர் எனக்குள்ள பேச சொல்றாரு, படி படி படி. திரும்ப படிச்சுதான் நான் அந்த நிமிஷத்துல என்னை அர்ப்பணிச்சு, எந்த அலங்காரமும் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு
விட்டு இந்த வீணான இந்த ஜலங்க போடுறது, கைகள்ல நெயில் பாலிஷ் போடுறது, உதட்டுல லிப்ஸ்டிக் போடுறது, தலையை அப்படி ஸ்டைல் இப்படி எல்லாவற்றையும் அன்னைக்குதான் நான் எல்லாவற்றையும் விட்டு தேவ சமூகத்துல அர்ப்பணிச்சு இன்று வரையிலும் கர்த்தருடைய கிருபையினால என்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுகிறார். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க மீண்டும் உதவி செய்வார். நம்மளை என்றைக்கு ஒரு வருகைக்கு நிலைத்திருக்க கிருபை தருகிறவர் கர்த்தர் ஒருவரே. தெரியுதா சகோதர சகோதரிகளே? இந்த செய்திக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்து முடிப்போமா? அன்புள்ள பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்நேரத்திலும் எனக்கு நீ தந்த வார்த்தை, என்னை மாற்றின இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு சகோதர சகோதரிகளோட கூட பேச செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. இது ஒவ்வொரு உள்ளத்திலையும் அதோட மாற்றத்தை கொண்டு வரும் என்று அடியேன் விசுவாசிக்கிற ராஜா. அவருடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவரும் ஒரு மனமாற கிருபை செய்யுங்க. உமது வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.